நான் இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன். சீசன் மாறும்போது அதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக வந்து பூக்கிறது. அதை எடுத்து நான் வந்து பூ நிறைய இடத்துல தவறாக்கு வந்து இதே மாதிரி. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் போட்ட இந்த தோட்டத்து சம்மந்தமான வீடியோ ரொம்ப நல்லா போச்சு. ஸோ இப்போயும் வந்து இந்த தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நான் நிறைய வந்து டிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து ஆஸ்திரேலியா சம்மந்தமான விஷயங்கள், அப்புறம் வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து எப்படியெல்லாம் என்னெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நான் நம்ம வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது வந்து ஆஸ்திரேலியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் இங்கே படிக்கிறதுக்கு வரதாவோ இல்லை ஃபேமிலியாகவே ஷிஃப்ட் ஆக போகிறாங்க, இல்லை இங்கே வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன்லங்க. ஸோ வந்து ஆஸ்திரேலியாவை பற்றி டூரு, ட்ரிப்பு, இங்கே இருக்கக்கூடிய விசிட்டிங் பிளேஸு, டூரிஸ்ட் ஸ்பாட்டு அதெல்லாம் வந்து நிறைய சேனலில் போடுவாங்க. பட் ப்ராக்டிக்கலாக ஒரு லைஃபு அதில் வந்து நம்ம வாழும்போது நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும், எங்கெல்லாம் அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் கட்டாயம் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து போடுறது. விசா சம்மந்தமாக, வேலை சம்மந்தமாக, படிப்பு சம்மந்தமாக, அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து என்னெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அவங்க சேனலில் அதை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும், நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்கணும், அது எங்கே போய் வாங்கணும், எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத வந்து நிச்சயமாக வந்து நம்ம பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம அம்மா, நம்ம சிஸ்டர், இல்லை வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தான் நமக்கு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி நோக்கத்தில் தான் நான் வந்து என்ன வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இங்கே லைஃப்பை லீட் பண்ணும்போது என்ன தேவையோ அதெல்லாம் நான் வந்து இங்கே வீடியோவில் கவர் பண்ணி போடுறேன். ஸோ கட்டாயம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச தக்காளிங்க. தக்காளி வந்து TRUSS ட்ரஸ் அப்படின்ற வெரைட்டியை சேர்ந்த தக்காளி தான் இது. இது வந்து நான் வந்து விதை வாங்கி போடலை. இது வந்து நம்ம வீட்டில் நம்ம சமைக்கும்போது நம்ம கட் பண்ணும்போது அந்த கட்டிங் போர்டில் ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த தான் தூக்கிட்டு போய் போட்டது. அதுதான் இவ்வளோ செடியாகி இவ்வளோ தக்காளி வந்திருக்கு. ஆனால் வந்து விதைங்க வந்து கட்டாயம் இங்கே பன்னிங்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல விற்பாங்க. ஸோ அங்கே போய் நான் நிறைய சீட்ஸ் வாங்கியிருக்கேன். அது நான் இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். பாவக்காய் வந்து எப்படி வந்து வளருது செடி, உங்களுக்கு எங்கே விதை கிடச்சிது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க DM பண்ணியிருந்தாங்க. உண்மையாக வந்து பாவக்காய் விதையும் வந்து நான் எங்கேயும் வாங்கலைங்க. நம்ம வந்து இந்தியன் ஸ்டோரில் வந்து, அதாவது நம்ம எப்பயுமே காய்கறி வாங்குவோம் இல்லைங்களா, அந்த கடையில் வந்து பாவக்காய் வாங்கிட்டு வந்ததை வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த விதையை தான் எடுத்து பதம் பண்ணி அதை தான் போட்டது. இப்படி வந்து நல்ல பாவக்காய் கொடி வந்திருக்கு. அதுலேயும் வந்து நிறைய பாவக்காய் வந்து காய்ச்சிருக்கு. இது ஃபஸ்ட்டு டைம். இப்போ நான் எடுத்துட்டேன். ரெண்டு பாவக்காய் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் கிட்ட இருந்தது, 2 பாவக்காயும் சேர்ந்து. ஸோ அதை எடுத்து சமையல் பண்ணியாச்சு. ஸோ சிலர் சொன்னாங்க தக்காளிலாம் வந்து வருது, ஆனால் வந்து இந்த மாதிரி ரெட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் நம்ம வீட்டில் வந்து எல்லா தக்காளி ஃபுல்லாக வந்து நல்லா ரெட்டாக நல்லா பழுத்து இருக்குது. ஸோ அப்படியே பறித்து நான் என்ன பண்ணுறது, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டவலில் தொடச்சிட்டு செல்ஃப்லாக் கவரில் போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோன்னு கொடுத்து விட்டுறது தக்காளிங்களை. மீதி தக்காளிங்களை நான் சமையல் பண்ணிக்கிறது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி வந்து என்னெல்லாம் செடி வந்து நம்ம தோட்டத்தில் வளர்க்க முடியும், அதாவது இந்த காய்கறி, பழங்கள், அதாவது நம்ம டே டு டே லைஃப்க்கு நமக்கு தேவையான சின்ன சின்ன காய்கறிங்க வந்து நம்மளுக்கு தோட்டத்திலே கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, இந்த தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, ஸ்பினிச்சு, கத்திரிக்காய், வெண்டைக்காய் 2ம் போட்டேன். ஆனால் வந்து அது செடி வரும்போதே வந்து ஏதோ ஒரு பூச்சி பர்டிகுலராக அந்த செடிங்களை கடிச்சு சாப்பிட்டுடுது. ஸோ கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் நான் நினைக்கிறேன் நான் வந்து இந்த கார்டன் பெட்டுன்னு சொல்லிட்டு நல்லா நம்ம கார்டனை வந்து நல்லா 4 பக்கமும் சுற்றிரும் வந்து ஃபென்சிங் மாதிரி வச்சு மண் போட்டு கொஞ்சம் அந்த மண்ணுன்றது வந்து பாட்டிங் மிக்ஸு, அதுவும் பன்னிங்ஸில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து போட்டு அதில் விதை போட்டு வளர்த்தோம்னா வேணால் அந்த செடியை வந்து அந்த பூச்சி கடிக்காமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் வந்து வெண்டைக்காயை வந்து சுத்தமாக வரவிட மாட்டேங்குது. கத்திரிக்காயும் வந்து நல்லா செடி வந்தது. ஆனால் வந்து காய்க்கும்போது வந்து சீசன் மாறும்போது அது அப்படியே அந்த செடி வந்து பட்டு போச்சு. அதனால் வந்து கத்திரிக்காய் வளரல. ஆனால் கத்திரிக்காய் செடி கொஞ்சம் வருது.
மின்ட்டு வந்து நல்லா வந்து நீங்கள் லேசாக ஒரு செடி 2 செடி வச்சிங்கனாலே போதும், வண்டியாக வந்துடும். ஸோ நம்ம வீட்டில் வந்து மின்ட்டு வந்து பெரிய தோட்டமே இருக்குது. அதை நான் குறைச்சி கொஞ்சமாக எனக்கு தேவையான அளவுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன். மின்ட்டு ஒரே ஒரு சின்ன வாழை மரம் வச்சுருக்கேன். சாமி கும்பிடும்போது ஒரு இலை மட்டும் பறிச்சிக்கிற மாதிரி ஒரு குட்டி வாழை மரம் வச்சுருக்கேன். லெமன் வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாத ஒரு கருவேப்பிலை செடி ஒன்று வாங்கிட்டு வந்து லாஸ்ட் இயர் வச்சது வந்து நான் கொஞ்சம் நம்ம ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்ததுன்னு போனப்போ கொஞ்சம் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் வந்து இந்த முறை இன்னும் ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பூண்டு நல்லா வருதுங்க. ஸோ பூண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக அந்த பூண்டை வந்து எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் சுற்றி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அழகாக அதில் மேலே வந்து சின்னதாக அந்த இது காம்பு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். அதை எடுத்து நீங்கள் மண்ணில் தலைக்கீழே அப்படியே நீங்கள் நட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் பூண்டு நல்லா வரும். ஸோ பூண்டு நான் வந்து எடுத்து சாம்பார் வெங்காயம் வந்து இதே மாதிரி தான் இந்தியன் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்த சாம்பார் வெங்காயத்தை 2-3 நட்டு வச்சேன். அது நல்லா சாம்பார் வெங்காயம் நிறையா வந்தது. எடுத்து ஒரு நாள் பூண்டும் சாம்பார் வெங்காயம் போட்டு வத்த குழம்பு வச்சு அது கட்டாயம் நான் ஒரு வீடியோ போடுறேன். பெரிய வெங்காயமும் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ பெரிய வெங்காயம் நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். ஆனால் வெங்காயம் வந்து ஃபஸ்ட் டைம் விதை வந்து நீங்கள் பன்னிங்ஸில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு என்ன பண்ணிங்க, நீங்கள் வந்து வெங்காயம் வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படியே பூவாக இருக்கும். அந்த பூவை வந்து கட் பண்ணி அழகாக டிஷ்யூ பேப்பரில் சுற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா 2-3 நாள் கழித்து பார்த்தா அப்படியே உதுத்து அந்த விதைங்கள்லாம் அதிலேயே அந்த பேப்பரில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு வெங்காயத்தை வந்து நீங்கள் அப்படியே மண்ணில் தூவி விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். ஸோ கேப்சிகம் வரும், பீட்ரூட் வரும், மின்ட்டு வரும். ஸோ அது 3மே நம்ம வீட்டில் வந்து நல்லா வந்தது. நான் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த காய்கறிகளுக்கெல்லாம் ஸ்பெஷலாக வந்து ஒரு உரம்னு சொல்லிட்டு நான் எதுவுமே போடலைங்க. நம்ம வீட்டில் இந்த இட்லிக்கெல்லாம் ஊற வைக்கும்போது கொஞ்சம் நிறையாவே அரிசி கழுவுன தண்ணி வரும். அந்த அரிசி பருப்பு கழுவுற தண்ணி எப்படியும் வந்து இந்த வீணாக போன அந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே போட மாட்டோம், ஏன்னா எலி வந்துடும் அப்படின்றதுனால. ஸோ வந்து நம்ம பியூராக வந்து நம்ம வீட்டிலேருந்து போடுற அந்த தண்ணி, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் செடிங்களுக்கு தண்ணி அடித்து விட்டுறேன். அவ்வளோதாங்க இந்த செடிங்களுக்குன்னு நான் செய்கிற விஷயம். ஆனால் வந்து ரொம்ப ஆர்கானிக்காக ஃப்ரெஷ்ஷாக நல்ல காய்கறிகள் வந்து நல்லா காய்க்குது. பூன்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப பெருசாக எதுவும் இல்லைங்க. ஒரு ரோஜா செடி இருக்குது, ஒரு பெருசாக பிங்க் கலரில் பூக்கிற மாதிரி ஒரு ரோஜா செடி இருக்குது. அதுவும் நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன். அதை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃப்ளவர் வேஸில் வச்சுருவேன். சின்னதாக இருக்கிற ரோஜா செடி ஒன்று இருக்குது, குட்டியாக பன்னீர் பூ மாதிரி பூக்கிறது. அதை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா சாமிக்கு வைப்பேன். தொழுக்கு சாமந்தி இந்த முறை போட்டேன், நல்லா வந்துக்கிட்டு இருக்குது, மேரிகோல்டு. ஸோ வந்து அதுவும் வந்து சாமிக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 3 பூவும் நல்லா பூக்குது. இது இல்லாத நிறையா வந்து பூங்களை பொறுத்தளவுக்கு நிறைய பூ இருக்குது. வந்து பன்னிங்ஸுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து என்னெல்லாம் இங்கே வளரும் அப்படின்றது நீங்கள் வந்து பார்க்கலாம். செடியாகவும் வாங்கிக்கலாம், சீடாகவும் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு சிஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீலுக்கு கீழே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ஆஸ்திரேலியானாலே பயம், ரொம்ப பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாழற இடத்துல பாம்புலாம் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம ஊரில் எப்படி நம்ம காட்டில் வந்து காட்டு மிருகங்கள், பாம்புகள், பூச்சிகள் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ பாம்பு, ஸ்பைடர் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா அது அவ்வளவும் வந்து தவறான இன்ஃபர்மேஷன். அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வாழற இடத்துல இல்லைங்க. நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து அவங்களும் இதே மாதிரி தோட்டம்லாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதே மாதிரி பாவக்காய் வந்து காய்ச்சிருக்கு. அதில் கீழே வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, பாவக்காய் சீடு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, இந்தியாவிலேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு. எனக்கு அது வந்து ரொம்ப தப்பாக தெரியுதுங்க. ஏன்னா வந்து நிலத்தில் போட்டால் வளருன்ற எந்த பொருளுமே வந்து நம்ம வந்து இந்த ஊருக்குள்ளே கொண்டு வர முடியாது. பயோசெக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு ஒன்று ஏர்போர்ட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து செக் பண்ணி நம்ம அந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு ஃபைன் கூட போட்டுருவாங்க. அதனால் இந்த கிரைன்ஸு, சீட்ஸு, நட்ஸு, பல்சஸ்ஸு இந்த மாதிரி எந்த வந்து பயிர் வகைகளும் வந்து நிலத்தில் போட்டால் வளரும் அப்படின்றது வந்து உள்ளே கொண்டு வரத்துக்கு அனுமதியே கிடையாதுங்க. நம்ம என்ன தான் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணால் கூட அது வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சாலும் சரி, இல்லை நம்ம சொல்லாமல் வச்சுருந்தாலும் சரி, அவங்க செக் பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். அதனால் வந்து எந்த சீடும் வந்து நீங்கள் நம்ம ஊர்லேருந்து கொண்டு வராதீங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா
நான் ஒரு வீடியோலையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பேங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே வந்து நம்ம நேச்சுரலாக நம்ம பார்க்கக்கூடிய வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்குது வந்து அப்படியே அழகாக கவர் பண்ணிக்குவேன். ரோடு, நம்ம சுற்றுப்புற சூழ்நிலைகள், அப்புறம் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு, எப்படியெல்லாம் வெதர் இருக்கும், அப்புறமா வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து கடைகள் இங்கே இருக்குது, அந்த கடைகளில் வந்து நம்ம என்னெல்லாம் பொருளுங்க வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் வந்து நம்மளுடைய டே டு டே லைஃபுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வீடியோஸில் நான் கவர் பண்ணிக்கிட்டே வருவேன். நீங்கள் வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிற வந்து ஒரு வீடியோ காமிச்சா கூட நேராக ஏர்போர்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லாமல் அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிற அந்த வழியெல்லாம் எப்படி இருக்கும். அதனால் கட்டாயம் வந்து நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதே சமயம் வந்து நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப தேவையானதாகவும் இருக்கும். 3 கலர் கேப்சிகமும் இருந்ததுங்க. பறிச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க ஒரு சிலிக்கான் கவரில். ஸோ இது வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.